வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித் பிரேமதாச அணியுடன் இணைந்த டலஸ் அழகப்பெரும. ஜனாதிபதியின் பதவிக்கால சட்டத்தில் திருத்தம். யாழில் காசை காலால் மிதித்த தொழிலதிபர். நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சாவகச்சேரி வைத்தியசாலை மோசடி. மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி. தொடர்ந்து நிலைய அதிபர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை. பதவி பறிபோகும் அபாயம். இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை வெளியான அறிவிப்பு. மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலைய அபிவிருத்தியில் இணையும் ஜப்பானிய நிறுவனம். தொடர்வென விரிவான செய்திகள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கூட்டணி அமைக்க சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. இந்த கூட்டணி தொடர்பில் சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழகப்பெரும சஜித் பிரேமதாசவுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கையெழுத்திட்டிருந்தது. இதில் சுதந்திர மக்கள் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜி.எல். பீரிஸ், டிலான் பெரேரா, நாலக கொடகேவா, கே.பி. குமாரசிறி, உப்புல் கலப்பத்தி மற்றும் வசந்த யாப்பா பண்டார ஆகியோர் கைச்சாத்திட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைய சுதந்திர மக்கள் காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரித கேரத் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை குறித்து பேச்சுவார்த்தைகள் இரண்டு கட்சிகளினதும் தலைவர்களுக்கிடையில் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணி முயற்சியை தொடர்ந்து பரந்த கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி சுதந்திர மக்கள் காங்கிரஸ் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் என சரித்த கேரத் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் தொடர்பாக அரசியலமைப்பின் 2 சரத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வருடங்களின் எண்ணிக்கையை திருத்துவதற்கான அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான பிரேரணை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அரசியலமைப்பின் 30வது பிரிவின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். அதேவேளை அரசியலமைப்பின் உறுப்புரை 62 படி நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என குறிப்பிடப்படுகின்றது. இருப்பினும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை 6 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கும் சட்டமூலத்திற்கு பொது வாக்கெடுப்பு தேவை என்று அரசியலமைப்பின் 83வது பிரிவு கூறுகின்றது. இந்நிலையில் இந்த 2 கட்டுரைகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்கால வரம்பை 5 ஆண்டுகளாக மாற்றியமைப்பதற்கான உரிய சட்டமூலத்தை முன்வைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையின் நாணயத்தாளை காலால் மிதித்து அவமானப்படுத்திய குற்றச்சாட்டில் நீதிமன்றில் முன்னிலையாகிய தியாகி அறக்குடை நிறுவனர் ஆட்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த உத்தரவை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அண்மையில் குறித்த தொழிலதிபர் நாணயத்தாள்களை நிலத்தில் போட்டு காலால் மிதித்த காணொளி ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி தியாகியின் உளச்சோர்வே நாணயத்தாள்களை மிதித்தமைக்கு காரணம் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சட்டத்தரணி முன்வைத்த காரணத்தை ஏற்க மறுத்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்று மனநிலையை வைத்து அவர் நீதிமன்றுக்கு கல்லறிந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா எனவும் அவரது செயற்பாடு பற்றிய காணொளியை வெளியிட்டால் ஏற்றுக்கொள்வீர்களா எனவும் கேள்வி எழுப்பியது. எனினும் யாழ்ப்பாண மாவட்ட குற்றப்பிரிவு முன்வைத்த குற்றச்சாட்டிலிருந்து மன்று 2 ஆட்பிணையில் தியாகேந்திரனை விடுவித்து உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு தற்காலிக மின்பிறப்பாக்கி ஒன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரதி வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களின் கோரிக்கைக்கு அமைய மின்பிறப்பாக்கி இன்று வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 150 கிலோவாட்ஸ் வலுவுடைய இந்த மின்பிறப்பாக்கி தற்காலிக அடிப்படையில் இன்று வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் அதனை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் நிரந்தர மின்பிறப்பாக்கியை பெற்று வைத்தியசாலையில் பொருத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அறையொன்றை அமைக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் தெரியப்படுத்தியுள்ளார்.
இன்று நண்பகல் 12 மணிக்கு முன்னர் பணிக்கு சமூகம் அளிக்குமாறு அனைத்து தொடருந்து நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பணிக்கு சமூகம் அளிக்க தவறினால் அனைத்து தொடருந்து நிலைய அதிபர்கள் மற்றும் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் ஆகியோர் தங்கள் பதவிகளில் இருந்து விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என்று இலங்கை தொடருந்து திணைக்கள பொது முகாமையாளர் எச்சரித்துள்ளார். இலங்கை தொடருந்து நிலைய அதிபர் சங்கத்தின் தொழில்சார் நடவடிக்கைக்கு துணை நிலைய அதிபர்கள் சங்கமும் ஆதரவளிக்க தயாராகியுள்ளது. இலங்கை முழுவதிலும் 172 உபநிலையங்கள் உள்ளதாகவும் இந்த தொழில்சார் நடவடிக்கை காரணமாக தொடருந்து நடவடிக்கைகளில் மேலும் பாதிப்புகள் ஏற்படும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்திய பெருங்கடலில் தென்னாப்பிரிக்காவுக்கு தெற்கே சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்னாப்பிரிக்கா கேப்டவுன் நகரத்திலிருந்து 2500 கிலோமீட்டர் தொலைவில் கடலின் ஆழத்தில் இன்று இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வானது ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவாகியுள்ளது. குறித்த நில அதிர்வு காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆங்காங்கே சிறிய அளவிலான நில அதிர்வு ஏற்பட்டு வருவது மக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி பகுதியில் இன்று காலை 7:14 மணியளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் அபிவிருத்தியை மீண்டும் ஆரம்பிக்க ஜப்பானின் நிறுவனமான JICA இணங்கியுள்ளது. சலுகை கடனுதவியின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டிசில்வா தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசாங்கம் கடனை செலுத்த முடியாத காரணத்தினால் குறித்த திட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இந்த நிறுவனம் நடவடிக்கை எடுத்தது. அதன்படி விமான நிலையத்தின் கட்டுமானத்திற்கான 570 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை ஒதுக்காமல் நிறுவனம் நிறுத்தி வைத்தது. இந்த நிலையில் இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை ஆரம்பிக்க ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக விமான போக்குவரத்து மற்றும் துறைமுக அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டிசில்வா தெரிவித்துள்ளார்.